நமது ஆண்டவர் இயேசு எருசலேமுக்குள்ளால் வெற்றி ஆர்ப்பரிப்போடு சிறுவர்களோடு, பெரியவர்களோடு, முதியவர்களோடு, இளம் வயதினரோடு சென்ற தினம்தான் குருத்தோலை தினம். பாசமுள்ள சகோதர சகோதரிகளே, குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமைக்காக நம்மை நாம் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, இது எருசலேமை நோக்கிய பயணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல சமாரியன் ஓமையில் எருசலேமிலிருந்து ஒருவன் ஜெரிக்கோவுக்கு கடந்து செல்லுகின்றான். பலி பீடத்திலிருந்து ஒருவன் வாழ்க்கைக்கு கடந்து செல்லுகின்றான். பலி அர்ப்பிக்கக்கூடிய இடம்தான் இந்த எருசலேம் நகரம். இதன் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தொடக்க நூல் 14ஆம் அதிகாரம் 17 முதல் உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும். மெல்கிசதேக்கு என்று சொல்லக்கூடிய அரசன், அவர் ஒரு குருவாக இருக்கின்றார். அப்பமும் ரசமும் எடுத்து பலி அர்ப்பிக்கக்கூடிய நிலையான குருவாக இருக்கின்றார். இந்த குரு ஆட்சி செய்த பகுதிக்கு பெயர்தான் சாலேம், எருசலேம். பாசமுள்ள சகோதர சகோதரிகளே, சாலேம் அல்லது ஷாலோம் என்று சொன்னால் அமைதி என்பது பொருள். பலி நமக்கு அமைதியை பெற்றுத் தருகின்றது. மெல்கிசதேக் என்று சொல்லக்கூடிய அரசன் அப்பமும் ரசமும் எடுத்து பலி செலுத்தினார் என்று சொன்னால், இன்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் எடுத்து பலியாக நமக்கு சமர்ப்பிக்கின்றார். அமைதியை ஏற்படுத்துவதற்காக. அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். அமைதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் இயேசுவின் அருகில் வர வேண்டும். இயேசுவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அமைதியை கொடுக்க முடியும். புனிதர்கள் எல்லோரும் அமைதியை ஏற்படுத்தினார்கள். காரணம், அவர்கள் இயேசுவோடு பயணித்தார்கள். அன்னை மரியா அமைதியின் சின்னமாக திகழ்கின்றார். காரணம், இயேசுவை தன்னுடைய இதயத்திலும் கருவறையிலும் சுமந்து கொண்டிருந்தார். இயேசுவை சுமந்து அமைதியின் தூதர்களாக நாம் மாறுவோம். இன்னொரு கிறிஸ்துவாக வாழுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.